வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு அமைச்சு பணிக்குழுவில் உதவியாளராக பணிபுரியக்கூடிய அனைத்து பணியாளர்களின் கோரிக்கை தற்போது அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா இந்த கோரிக்கை உண்மையிலேயே அரசால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோரிக்கையாக தான் இருக்கு. ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சிருக்க ஒரு உதவியாளர் போஸ்ட்டுக்கு என்ட்ரி லெவல் போஸ்ட்டுக்கான பே தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். டிஎன்பிசியில் டிகிரி படித்த ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு படித்து ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலைக்கு வந்து உட்காரும் போது வெறும் 20,600 தான் அடிப்படை சம்பளம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு எப்படி பொருந்தும்? அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அரசு பணியில் 8 to 9 வருஷம் இளைநிலை உதவியாளராக பணிபுரிந்து ஒரு பதவி உயர்வுல அடுத்த போஸ்ட்டுக்கு வரும்போது அவருக்கு கொடுக்கக்கூடிய ஹைக்கு வெறும் 1,100 தான் பேசிக் பே. எப்படிங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 8-9 வருஷம் ஒரு போஸ்ட்டில் பணிபுரிஞ்சு அடுத்த ப்ரொமோஷன் ஒன்று வரும்போது 1,100 தாங்கிறது அவங்களுடைய குடும்பத்தை எப்படிங்க ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அரசு சிந்திக்கணும். ஒரு அடிப்படை வேலைக்கு நாங்கள் கேட்க கிடையாது. டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சுக்கிட்டு வரக்கூடிய அரசு பணியாளருக்கும் ரொம்ப நாளைக்கு ஒர்க் பண்ணி ப்ரொமோஷனில் வரக்கூடிய அரசு பணியாளருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நியாயமான சம்பளத்தை பேசிக் வேவை கொடுங்க அப்படிங்கிறது தான் இந்த உதவியாளர்களுடைய கோரிக்கை. லெவல் 11 கூட இல்லைனாலும் லெவல் 10க்கும் 11க்கும் நடுவில் வேற ஏதாவது ஒரு லெவல் கிரியேட் பண்ணி கூட கொடுக்கலாம். ஏன்னா லெவல் 11லேயே பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் வந்து டிப்ளமோ படித்தவங்களுக்கும் தொழில்நுட்ப கல்லூரி படித்தவங்களுக்குமே ஐடிஐ படித்தவங்களுக்குமே அந்த லெவல் 11ல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய போஸ்ட்டுக்கு. ஆனால் டிகிரி படித்தவங்களுக்கு லெவல் 10ல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதான் இந்த உதவியாளராக பணிபுரியக்கூடிய அனைத்து பணியாளர்களுடைய கோரிக்கை. எங்களுடைய இந்த கோரிக்கையை அப்படியே ஏற்றுக்கணுங்கிறது நாங்கள் சொல்லவே கிடையாது. இதை கண்டிப்பாக ஆய்வு செய்து நாங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை சரி என தெரிய வரும் பட்சத்தில் எங்களுக்கு ஒரு நியாயமான பேரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதான் உதவியாளர்களுடைய கோரிக்கைகளாக இருக்கு. கண்டிப்பாக இதை அரசனுடைய கவனத்திற்கு நம்ம கொண்டு சென்றே ஆகணும். எல்லாருமே, அதாவது உதவியாளராக பணிபுரியக்கூடிய இளைநிலை உதவியாளராக பணிபுரியக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் குரூப் 2A எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து போராடக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இந்த 7th பே கமிஷனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய பே மேட்ரிக்ஸ் லெவலை நம்ம இப்பவே மாற்றினாதான் அடுத்த 8th பே கமிஷனுக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகும். அரசு கவனத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இதை கொண்டு போகணும். அதுக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை. கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்துக்கு சென்று நம்மளுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஆய்வு செய்து நியாயமான பே லெவல் நம்மளுக்கு கொண்டு வரப்படும் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். நன்றி.